சொல்லுங்க சத்தம். எனக்குள்ள என்ன இருக்குது? நான் எதை சுமக்கிறேன்? நான் எதை சுமக்கிறேன்? ஒரு கண்ணாடி பாட்டில் நான் சுமக்கிறேன். நான் ஏன் ஆண்டவரே இப்படி தாழ்ந்து, நான் ஏன்டவரை இவ்வளோ அவமானப்படணும்? நான் ஆண்டவரை ஏன் ஆண்டவரை இவ்வளோ கஷ்டப்படணும்? எனக்குன்னு ஒரு மரியாதையே இல்லையா? சரி, எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா? எனக்குன்னு மனசுன்னு ஒன்று இல்லையா? இல்லை எல்லாரையும் நான் தான் புரிஞ்சுக்கணுமா? என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்குள்ள எழும்பிக் கொண்டே இருக்கலாம். என்னுடைய கணவனாரால் என்ன புரிஞ்சுக்க தெரியாதா? என் மனைவி என்ன புரிஞ்சுக்க தெரியாதா? என் பிள்ளைகளால் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களா? புரிஞ்சுக்க முடியாதா பாஸ்டர்? ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? எனக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன அப்படின்னு தோணுது, என்ன அப்படின்னு தோணுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் கையில நான் கொடுத்துருக்கிற அந்த விஷன் அப்படின்ற கண்ணாடி பாட்டில நீ சுமக்கிற. நிறைய பேர் பிரச்சனையை பார்த்து போட்டு உடைச்சிட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கொண்டு போய் சேர்க்கணுமான்னு நினைச்சிட்டு தூக்கி நிறைய பேர் போட்டாங்க. நிறைய பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை ஆண்டவர் 100% நம்புறாரு. உன் கையில இருக்கிறத உடைக்காதப்பா, உன் கையில இருக்கிறத உடைக்காதப்பா. இத்தனை நாளும் நீ பத்திரப்படுத்தணையோ இல்லையோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு பத்திரப்படுத்தக்கூடிய கிருபை. இத்தனை நாள் இவ்வளவு பிரச்சனை பண்ணியும், இவ்வளவு போராட்டம் வந்தோம், இவ்வளவு ட்ரிகர் வந்தோம், உன் கையில இருக்கிற அந்த தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் உடையவே இல்லை. அது நீ காப்பாத்தினன்றதை விட உன் கையோடு கை, உன் கையோட கை. அந்த விஷயம்லாம் ஆண்டவருடைய கை அப்படியே ஒட்டிட்டே இருந்துச்சு. ஐயோ ஆண்டவரே, இந்த விஷன் உடைஞ்சிருமோ, எனக்குள்ள நீங்க வச்சிருக்கிற தரிசனம் எல்லாம் போயிருமோ நான் நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல, என் கை தளர்ந்து போகும்போது, என் கை பலவீனம் அடையும் போது, என்னால அந்த விஷனை தூக்கி சுமக்க முடியலன்னு சொல்லும் போது, அப்படியே உங்க கை மட்டும் அப்படியே வந்து என்ன பொதிஞ்சதுன்னா, இத்தனை நாளும் ஃபீல் பண்ணிருக்கிறேன் ஆண்டவரே, இவ்வளவு நாள் என் உணர்ந்திருக்கிற ஆண்டவரே, இப்போ என் கையில இருக்கிற இந்த விஷனை என்னால சுமக்க முடியல ஆண்டவரே, என்னால பத்திரப்படுத்த முடியல ஆண்டவரே, என்னால அதை பாதுகாக்கிறதுக்கு முடியல ஆண்டவரே. என் கை தளர்ந்து போகுது, என் கை தளர்ந்து போகுது, என் கை பலவீனமாகி போகுது. எனக்கு சுமக்கிறதுக்கு பலன் இல்லை. எப்போ இந்த தரிசனத்தை உடைக்கிறதுன்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ இந்த லட்சியம் கீழே போகும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை குறித்து அக்கறை இல்லைன்னா பரவாயில்ல, நெருங்கி